இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நேயர் ஆதங்கத்தோட கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகளை சொல்லி மீடியாக்கள் இப்படி பீதியை கிளப்புவது நியாயமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது போக அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே கேட்டிருக்காரு. எப்படி கேட்கிறார் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியை யாரும் பெரிதாக பேசவே இல்லை. கிரகங்களுடைய பயிற்சிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா, இன்னைக்கு குரு பயிற்சி வர்றது, சனி பயிற்சி வர்றதுங்கிறத கொடுத்துருப்பா. அங்கங்கே ஆலயங்கள்ல போர்டு எழுதி போட்டிருப்பா. அந்த நாள்ல சிறப்பு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பா. எல்லோரும் கோவிலுக்கு போவா, நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துருவா, அவ்வளவுதானே. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் எந்த சேனல் பார்த்தாலும் சரி, இது போக யூடியூப் சேனல்லையும் கூட நிறைய ஜோதிடர்களும் சரி, எல்லோருமே இந்த சனி பயிற்சி ஆகட்டும், ராகு கேத்து பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், இது அத்தனையும் சொல்லி இப்படி பீதியை கிளப்புகிறார்களே. உனக்கு அஷ்டமத்து சனி, உனக்கு கண்டச்சனி வேற. உதாரணத்திற்கு ஒரு கன்னிராசின்னு எடுத்துக்கும் பொழுது உனக்கு கண்டச்சனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு 10ல குரு வேற வர போறாரு, உன்னுடைய பதவி பறி போயிடும், உன்னுடைய வேலை பறி போயிடுங்கிற மாதிரி எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி பீதியை கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்களே. இது நியாயம்தானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நிறைய நமக்கு இந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு இல்லையா, விஞ்ஞான ரீதியான வளர்ச்சி என்பது வரும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய அந்த வசதிகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேயருக்கு நாம் விளக்கம் சொல்லணும்னு சொன்னா, அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுத்துக்கிட்டா மருத்துவத்துல கூட இவ்வளவு வசதிகள்லாம் எதுவும் கிடையாது தெரியுமா. அதாவது என்ன பிரச்சனைன்னே தெரியாது. உடம்புல பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் வெயிட் அப்படின்னு சொல்லுவா. ஏதோ வெயிட் குறைஞ்சிட்டே வர்றது, அப்படியே ஆள் மெலிஞ்சுக்கிட்டே போறா. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஜுரம் வந்துகிட்டே இருக்கு. நிறைய என்ன பண்ணாலும் அவனுக்கு சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டே வரல. எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் ஒண்ணுமே சரியாகாம இறந்து போயிட்டான்னு சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாகத்தானே அவனுக்கு ஏதோ ஒரு காசநோய் வந்திருக்கு, இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்குன்னு சொன்னா அதற்குரிய பரிசோதனைகளின் மூலமாக தெரிந்து கொள்கிறார் அல்லவா. அதே மாதிரி பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா ஈவன் அந்த ஒரு 45-50 வயசுல இருக்கிறவங்க தெரியும். அவங்க சின்ன வயசுல பேப்பர் படிக்கும் போது பார்த்திருப்பா, கடுமையான வயிற்று வலியின் காரணமாக பூச்சி மருந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த வயிற்று வலி தாங்க முடியாத வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் சொல்லுவா, தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன ஒரு வயிற்று வலிக்கு போய் யாராவது பூச்சி மருந்து குடிச்சு சாவாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது, இன்றைய தேதியில அந்த மாதிரி ஒரு வயிற்று வலி, ரொம்ப தாங்க முடியாத ஒரு வயிற்று வலின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, நம்ம அந்த ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் இருக்கும் பொழுது அதை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்குப்பா, கிட்னில ஸ்டோனு, இல்ல கால் பிளாடர்ல ஸ்டோனு, அதனாலதான் அவனால வயிற்று வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அதற்குரிய அந்த மருத்துவ சிகிச்சை முறைக்கு போயிடுறோம் இல்லையா. அதை போலத்தான் இதுவும். அதற்கு முன்னதாக இருக்கின்றவரை நிறைய ஜோதிடர்களும் கிடையாது. அங்கங்க கிராமத்துல மட்டும் ஜோசியர் இருந்துட்டு இருந்தா, அவர்களுக்கு ஏதோ கேட்கிறவாளுக்கு சொல்லிட்டு இருந்தா அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள்ங்கிறது இருக்கிறது. இதனை நீங்கள் வருமுன் காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜோதிடர்கள் இதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பீதியை கிளப்புகிறார்கள் என்று சொல்வதை விட பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் அத்தனையிலுமே பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகளை சொல்வதோடு அதை பாசிட்டிவா எப்படி அணுகணுங்கிற விஷயத்த சொல்றா இல்லையா. நம்ம அந்த பாசிட்டிவா அதை எப்படி எடுத்துக்கணும், அதாவது உங்களுக்கு 10லே குரு வரும்பொழுது உங்களுக்கு இடமாற்றம் என்பது நிகழலாம் என்று அவர் முன்கூட்டியே ஒரு தகவலை சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு தகுந்தாற் போல் நமக்கு டிரான்ஸ்ஃபர்ங்கிறது வரலாம், அல்லது நாமே கூட ஒரு விருப்பமாக ஒரு ரிக்வெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட வாங்கிட்டு போலாம் இல்லையா. இதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், மனநிலை ரீதியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர உங்களுடைய மனதிலே ஒரு பீதியை கிளப்ப வேண்டும் என்பது யாருடைய நோக்கமுமே அல்ல. பெரும்பாலும் மீடியாக்கள் ராசி பலன் சொல்றவங்க அத்தனை பேருமே பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு 8ல இந்த மாதிரி ஒரு சனி வரும் பொழுது, அஷ்டமத்திலே சரி வரும் பொழுது நிறைய தடைகளை இடைஞ்சல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை முயற்சிக்கும் பொழுது உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எடுத்து சொல்றா இல்லையா.
ஏன்னா நீங்க முதல் தடவை ட்ரை பண்ணும் பொழுதே அதனை விட்டுடக்கூடாது, நமக்கு இது தடையாயிடுச்சு, அதனால நான் இந்த வேலையை செய்யலேன்னு சொல்லிட்டு நீங்க நின்று விடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஒரு முறை, முதல் முறை தடைபட்டாலும் கூட, ஏன்னா இது அஷ்டமத்து சனிங்கிற விஷயம் இருக்கு, கண்டிப்பா முதல் முறையில தடைபடும், ஆனால் இரண்டாவது முறையிலே நீ சர்வ நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவாய் அப்படிங்கிற அந்த ஒரு கூடுதல் தகவல்களையும் சொல்றாங்க இல்லையா, அதனை எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆக மீடியாக்கள்ல இது போன்று சொல்வது உங்களுடைய பீதியை கிளப்புவதற்காக அல்ல, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை விதைப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.